இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன பதில் ஒரு ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிறவங்க தான். ஸ்டோரி டெல்லர், கதை சொல்கிறவங்க எப்படி ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாற முடியும்? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ப்ராடக்டாக இருக்கட்டும், அதை விற்பதற்கு ஒரு ஸ்டோரி டெல்லர் தேவைப்படுகிறார். நல்ல கதை, சினிமா ஒரு ஸ்டோரி டெல்லர் தான். அப்பா அம்மா பேரண்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். டீச்சிங் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ இதில் நிபுணத்துவம் அடைந்தவர்களால் மட்டும்தான் பெரிய அளவில் ஜொலிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆனால் அதே ஸ்டீவ் ஜாப்ஸ் 7 அல்கோரிதம்ஸ் இல்லாட்டி 7 ஸ்டெப் ஆஃப் அல்கோரிதம் அப்படிங்கிறத அவருடைய 2017 காணொலியில் வெளியிட்டிருந்தார். அந்த ஒரு சூட்சமம், அது சூட்சமம் சொல்கிறத விட வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா அந்த 7 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். வாழ்க்கையில் ஒரு பொருளை நீங்கள் விற்க போகிறீங்க, ஓனாக ஒரு ப்ராடக்டை செய்ய போகிறீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் கூட உங்களுக்கு சண்டை, இல்லை ஒரு படிக்கிற விஷயத்தில் மாணவர்களுக்கு சரியாக வழிகாட்டணும் அப்படிலாம் நினைக்கிற எல்லாருக்குமே இந்த 7 விஷயங்கள் பொருந்தும். அது என்னப்பா அந்த 7 விஷயம்? ஸ்டீவ் ஜாப்ஸ் 2017 வீடியோவில் அப்படி என்ன தான் செஞ்சார்? சொல்லப்போனால் இது எல்லோருக்குமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு ஸ்டோரி டெல்லர்னா யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய இதே மாதிரியான புத்தகங்களை உள்ளடக்கிய குக் எஃப்எம்மை உங்கள் முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு புத்தகம் இருக்குது, ஹவு டு ரீபில்ட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே புதுப்பிப்பது எப்படி அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான ஆடியோ புக்கெல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும், ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். நிச்சயமாக மற்றவர்கள் கூட நம்மளை கம்பேர் பண்ணாத நம்ம வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். இதே மாதிரி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் குக் எஃப்எம்மில் இருக்குது. குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குக் எஃப்எம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் பேஸ்ட், ஒரு 1x 1.5x இப்படின்னு சொல்லி ஆடியோ புக்ஸை நீங்கள் கேட்கலாம். அது இல்லாமல் இரவு நேரத்தில் கேட்பதற்காக டைமர் செட் பண்ணலாம், இல்லை நீங்கள் புக் மார்க் பண்ணி வைக்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம். பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த குக் எஃப்எம் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்குள்ளே. தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். குக் எஃப்எம்மில் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் TPM 50 அப்படிங்கிறது தான். ஸோ கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. 80 நிமிஷ வீடியோங்க. 80 நிமிஷமாக ஒரு ப்ராடக்டை மக்கள் மனசில் கொண்டு வர போகிறார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள். அந்த 80 நிமிஷ வீடியோவை 7ஆக பிரிக்கிறார் மனுஷன். அப்படி 7ஆக பிரித்தது மட்டும் கிடையாது, அந்த 80 நிமிஷ வீடியோ முடியும் போது ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படிங்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுக்கு கிடைக்குது. இன்றைக்கும் இந்த டெக் உலகத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஒரு பொருளை விற்பதற்கு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலைமையை புரிந்து கொண்டவர். அந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்டை பற்றி மக்கள் மனசில் என்ன விதைக்கணுமோ அதை விதைக்கக்கூடிய மனிதர் அப்படின்னு சொல்கிற பாராட்டு ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் 80 நிமிடங்களில் முதல்ல அவர் எடுத்த சூட்சமம் நம்பர் 1, மேக் எ ப்ராமிஸ். ஒரு சத்தியத்தை உருவாக்குவார். இந்த காணொலிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் கால்டு மேக் எ ப்ராமிஸ். இன்றைக்கி விடிய காலையில் நம்ம எந்திரிக்கிறோம், ஒய்ஃபை பார்த்து சூப்பராக இருக்குண்டு இன்றைக்கி நாள் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி கணவனை பார்த்து குட் மார்னிங், நல்லா இருக்குங்க, இன்றைக்கி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராமிஸை பண்ணுறோம் பாருங்கள். இந்த ப்ராமிஸ் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர்த்த போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் இஸ் வெல் அப்படிங்கிறதும் ஒரு ப்ராமிஸ் தான். இல்லை டாக்டர் பேஷண்ட்டை பார்த்து சரியாயிரும், சீக்கிரமாக சரியாயிரும் அப்படிங்கிறதும் ஒரு ப்ராமிஸ் தான். ஸோ இதே நேரத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி செஞ்சுருந்தார்னா, அவருடைய மேக்கப் ப்ராமிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, எ ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் தட் சேஞ்ச் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு விஷயமே அதான் சொல்கிறார், நான் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அது இந்த உலகத்தையே மாற்றும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை கொடுக்குறார். மக்கள், ஆடியன்ஸ், கீழே உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் அந்த ப்ராமிஸ்க்கு கீழே என்னவா இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பாருங்களேன், ஒரு ஸ்டோரி டெல்லரால் தான் நிறைய விஷயத்தில் நிறைய இடங்களில் நடந்ததை ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி இல்லாட்டி மற்றவங்க முன்னாடி பெருசாக பேச முடியும். ஸோ இந்த ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு சொல்கிற ஸ்டீவ் ஜாப்ஸ் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவர் சொல்கிறாரு, ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் தட் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிறார். ஸோ இந்த ப்ராமிஸுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன சொல்லியிருப்பார்? நம்ம என்னெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை ஷார்ட்டாக சொல்லியிருப்பார். அதுதான் செகண்ட் பாயிண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒரு பெரிய மீட்டிங்கில் முன்னாடி பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் காலேஜஸ் லெவலில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கிளைண்ட் முன்னாடி பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை முக்கியமான உறவுகள் கூட நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராமிஸை கொடுங்க. நான் பேச போகிறதுல நிறைய நல்லது நடக்க போகுது, ஆடியன்ஸ் உட்காருவாங்க. அடுத்ததாக நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதனுடைய ஷார்ட்டாக சில விஷயங்களை சொல்லி புரிய வைங்க. அதுக்கு ஷேர் நீட் டு நோ கான்டெக்ஸ்ட்.
என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்றதுக்கு ஃபர்ஸ்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐபோடை பற்றி பேசுகிறாரு, மெஷின்டோஸை பற்றி பேசுகிறாரு, ஆனாலும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசவே இல்லை. மனுஷன் வந்த உடனே அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசியிருக்கலாம், ஆனால் இவர் தான் குட் ஸ்டோரி டெல்லர் ஆச்சே. ஸோ என்னென்ன விஷயங்கள், அதை புரிந்து கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அத்தனையும் சொல்லி மக்கள் மனசில் அடுத்த ஆசையை தூண்டுறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டார், நீட் டு நோ கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டார். மூணாவதா கிரியேட் அ வில்லன். செம, இந்த பாயிண்டை யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். கிரியேட் அ வில்லன். நம்ம என்ன பேச போகிறோமோ, நாம் ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு வில்லனை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு ஸ்டோரி ரொம்ப பெரிய அளவில் விறுவிறுப்பாக இருக்கணும்னா ஒரு வில்லனும் இருக்கணும், ஒரு ஹீரோவும் இருக்கணும். ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள். அதுவும் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லன் அப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்ட். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வில்லனா அவர் எதை சித்தரிச்சார் தெரியுமா? இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் மக்களை குழப்புகிறது, மக்கள் அதை சரியாக யூஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் எங்கடா விக்கி வில்லன் வந்தார்? ஒட்டுமொத்த ஸ்மார்ட் ஃபோனையுமே, ஒட்டுமொத்த ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸுமே வில்லனாக மாற்றுறார். நல்லா யோசிச்சு பார்த்தா ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஆமால இந்த ஸ்மார்ட் ஃபோன், ஏன்னா அப்போல்லாம் பட்டன் ஃபோன் தான், இவர் தான் டச் ஃபோனை கொண்டு வராரு, ஐஃபோன் அப்படிங்கிற அந்த டச் ஃபோனை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதே இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண முடியல, மக்கள் கையில் நிற்க மாட்டேங்குது, இல்லை மக்களால் அது சரியாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு வில்லனை கிரியேட் பண்ணுறார். அந்த வில்லனை கிரியேட் பண்ணோன்னே ஈகர்னஸ் அப்படிங்கிறது அதிகரிக்குது. மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டாரு, என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. மூணாவதாக ஒரு வில்லனையும் கிரியேட் பண்ணிட்டார். நாலாவதாக அந்த மனுஷன் செய்கிறது தான் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதை என்ன சொல்லுவாங்க, ரைஸ் த ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இன்ட்ரடியூஸ் அ ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன தான் அவர் சொன்னார் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆப்பிள் இஸ் கோயிங் டு ரீஇன்வென்ட் த ஃபோன் அப்படின்னு சொல்கிறார். ஆப்பிள் இஸ் கோயிங் டு ரீஇன்வென்ட் த ஃபோன். புதுசாக நாங்கள் புதுமையாக ஒரு ஃபோனை ரீஇன்வென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறார். ஒட்டுமொத்த ஸ்மார்ட் ஃபோனையும் வில்லனாக காண்பித்தவர், அப்படி இருந்த வில்லனை நாங்கள் ரீஇன்வென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹீரோ அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை மக்கள் மத்தியில் யோசிக்க வைக்கும். பார்த்தீங்களா, அப்படி ஸ்பீச் கொடுக்குறார். என்னப்பா ரீஇன்வென்ட் பண்ணியிருக்க, அப்படி என்னப்பா அந்த ப்ராடக்டை இருக்குது அப்படிங்கிற அந்த ஈகர்னஸ் மக்கள் மனசில் வந்துடுது. ஏன்னா அவர் பேச போகிறதுக்கான ப்ராமிஸை கொடுத்துட்டாரு. ரீஇன்வென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டாப்பிக்கை சொன்னோன்னே அவங்களுடைய வில்லன் பார்வையெல்லாம் மாறி இந்த ஹீரோ யார் அப்படிங்கிறதும் அந்த ஹீரோ பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையும் ஒரு சேர மக்கள் மத்தியில் வருது. இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டியது ஷோ ஆஃப். உங்களுடைய ப்ராடக்ட், உங்களுடைய ஐடியா, நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள். ஆப்பிளுக்கு டிஃப்ரெண்டான ஆங்கிள் இருந்து ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது காண்பிக்கப்படுது. ஆப்பிளுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஐஃபோன் அப்படிங்கிறது காண்பிக்கப்படுது. ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் நீங்கள் பட்டன் எடுக்க வேண்டாம், டச் பண்ணுனா போதும், இதோ இந்த மாதிரி ஒரே ஒரு பட்டன் தான், நிறைய பட்டன் கிடையாது, நாங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறார். ஷோ ஆஃப் பண்ணுறாரு. அப்படி ஷோ ஆஃப் பண்ணும்போது மறுபடியும் அந்த மனுஷன் என்னெல்லாம் சொல்கிறாரு தெரியுமா? நிறைய விஷயங்களை ஒன்றிணைத்து விட்டோம் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறார். நீங்கள் ஒரு ஐபோடை யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் மூணையும் சேர்த்து ஒன்றா உங்களுக்கு தரோம், அதுதான் ஐஃபோன் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம்ல, ஐபோனில் நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும், பாட்டு கேட்க முடியும், ஃபோனில் பேச முடியும், இன்டர்நெட்டு ஓகே ப்ரௌசிங் பண்ண முடியும், இது எல்லாம் ஒன்றா வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன் அதை தான் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் டச்சாக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, நம்ம சொன்ன அந்த மெத்தடெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணி வரும்போது மக்கள் அதை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோவை விரும்பினா மட்டும் போதுமா? இல்லை, மறுபடியும் ரைஸ் த ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, எகைன் இந்த ஹீரோவை பியூர் செமையான ஹீரோவாக காண்பிக்கிறதுக்கு 2-3 மாஸ் சீன்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மாஸ் சீனாக அவர் என்ன வச்சிருந்தார் தெரியுமா? பிளாக்பெரியை கம்பேர் பண்ணுறார். இப்போ இருக்கக்கூடிய ஃபோனை பாருங்கள் எவ்வளோ ரூபாயாக இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய ஃபோனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய ஃபோனை பாருங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காம்ப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அந்த ஹீரோவை இவங்க கூட கம்பேர் பண்ண வைக்கிறார். யார் கூட? இப்போ இருக்கக்கூடிய வில்லன்களாக காண்பித்த அந்த நபர்கள் கூட அவரை கம்பேர் பண்ண வைக்கிறார். சரிப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக வெறும் 30 செகண்ட், அந்த 80 நிமிஷ வீடியோவில் 30 செகண்டில் 13 ஃபியூச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க. 30 செகண்ட் 13 ஃபியூச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மக்கள் அதை வாங்குறதுக்கு ரொம்ப பெரிய அளவு ஆயத்தமாகும் போது அதனுடைய விலையை சொல்கிறார். அந்த விலையா, இந்த விலையா, இல்லை இந்த விலை அப்படின்னு சொல்லி அந்த விலையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அந்த 13 ஃபியூச்சரையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார்னா
இன்னும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், இல்லை அதில் பலவிதமான பிரச்சனைகள் இருப்பது மக்கள் உணர்ந்திருப்பாங்க. எதையுமே யோசிக்க விடாமல் ஒரு ஹீரோவை கிரியேட் பண்ணிட்டோம், வில்லனை சொல்லிட்டோம், வில்லன் கூட கம்பேர் பண்ணிட்டோம், கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு, ப்ராமிஸ் வந்துருச்சு, இதோ உங்களுடைய ப்ரைஸ். மக்கள் கண்மூடித்தனமாக நம்பினாங்க ஸ்டீவ் ஜாப்ஸை. உங்களையும் மக்கள் நம்புவாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஐஃபோன் நல்லா இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய இந்த தந்திரம் செல்லுபடியாக இருந்திருக்காது. ஸோ நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம், சரி நான் இப்போ சொன்ன இந்த 7 தந்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? நாளைக்கு உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா இதெல்லாம் சொல்லலாம். இல்லை நான் செஞ்சுருக்கிற சமையல் நல்லா இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய உறவுகள்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த 7 விஷயத்தை கடைப்பிடிக்கலாம். என்ன கடைப்பிடிக்கலாம்? நான் சொல்கிற இந்த சாம்பார் எப்படி இருக்க போகுது, ப்ராமிஸ் கொடுக்குறீங்க. இந்த சாம்பாரில் இந்தந்த மசாலா சேர்த்துருக்கேன், இன்க்ரீடியன்ஸ், கான்டெக்ஸ்ட். வில்லன், நான் இதனால் வரையிலும் செஞ்ச சாம்பாரை விட அந்த வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த சாம்பார் செமையான ஹீரோவா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மெல் அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்ததாக மறுபடியும் வில்லன் கூட கம்பேர் பண்ண வைக்கிறீங்க. பார்த்தீங்களா, இதை விட இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கடைசியாக மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் சொல்கிறது சாதாரணமாக ஒரு சமையல்லையே நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்துல இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு நட்பு வட்டாரத்தை வளர்ப்பதற்கு, இல்லை பிஸ்னஸை பிடிக்கிறதுக்கு, இல்லை கண்டிப்பாக நம்ம நண்பர்களோட பேசுகிறதுக்கு, இல்லை ஒரு செமினாரை எடுக்கிறதுக்கு, இல்லை அடுத்ததாக ஏதாவது ப்ராடக்ட் லான்ச்சிங்க்கு, எவ்வளோ பெரிய விஷயம். ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் நமக்கு 80 நிமிஷ வீடியோவில் இந்த 7 டிப்ஸை மட்டும் சொல்லிட்டு போகலை, இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன் அதை உணர்ந்து கொண்டு இதே மாதிரி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரா இருக்கும். அதை நான் இங்கே வந்து சொல்லிட்டேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இதை சொல்லி புரிய வைக்க முடியலன்னா இந்த வீடியோவை அனுப்பி விட்டுருங்க. எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், எல்லா பேரண்ட்ஸுக்கும், எல்லா டீச்சர்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய வகையில் இந்த ஒரு வீடியோ இருக்கலாம். இதுவும் ஒரு ப்ராமிஸ் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.